அடுத்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த மாதம் டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி கடலுக்கு சென்ற மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததாக கூறி 2 விசைப்படகுகள் மற்றும் 17 மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து சிறையில் அடைத்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை இன்று மன்னார் நீதிமன்ற நீதிபதி ரபீக் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதி 17 மீனவர்களில் இருவர் 2வது முறையாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதால் அவர்களுக்கு இருவருக்கும் தலா 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும், மேலும் 2 மீனவர்கள் கைரேகை ஒத்துப்போகாததால் அவர்கள் வரும் 21ஆம் தேதி நீதிமன்ற காவல் நீட்டித்து உத்தரவிட்டார். மேலும் எஞ்சிய 13 மீனவர்களுக்கு தலா 50,000, அதாவது இலங்கை பணத்திற்கு தலா 50,000 அபராதம் விதித்துள்ளார். இந்த அபராத தொகையை கட்டினால் உடனடியாக 13 மீனவர்களும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்று தீர்ப்பளித்துள்ளார். தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை சிறைப்பிடித்து மீனவர்களுக்கு அபராதம் விதித்து வருகின்றது. அதேபோல் பல்வேறு கட்ட காலங்களில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் அபராதத்துடனும் அவருடைய விசைப்படகுகள் அனைத்தும் அரசுடனாக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் ஏற்கனவே கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு படகுகள் மீட்கப்பட்டது போய் தற்போது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்து சிறைப்பிடித்து அபராதத்துடன் அவர்களை விடுதலை செய்து வருகிறது. ஒரு சில மீனவர்கள் 2வது முறையாக கைது செய்யப்படும் போது அவர்களுக்கு சிறை தண்டனையும் விதித்து வருகின்றது. இது மீனவர்களே தொடர்ச்சியாக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது. ஆகையால் மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி மீனவர்கள் சிறைப்பிடிப்பு மீதான இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தைக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். அதேபோல் சிறைபிடிக்கப்படக்கூடிய மீனவர்களையும் விசைப்படகுகளையும் உடனடியாக விடுதலை செய்யவும் வலியுறுத்தி வருகிறார்கள். எந்தவித அபராதமும் இல்லாமல் விசைப்படகுகளை அரசுடைமையாக்காமல் இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றுதான் ஒட்டுமொத்த மீனவர்களுடைய கோரிக்கைகளாக உள்ளது. தொடர்ச்சியாக அதாவது கடந்த 5ஆம் தேதியும் இதே போன்று அபராதத்துடன் கூடிய விடுதலையானது நடைபெற்றது. தற்பொழுதும் அதே நிலைமையில் இருப்பதால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கடும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள்.